ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க ஸ்ருதி இருந்துட்டு. அதுக்கப்புறம் மலர் வந்து ரூமில் யோசிச்சுட்டு இருக்காங்க, எதுக்காக ஸ்ருதி இப்படி தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துட்டு இருக்கான்னு தெரியலையேன்றாங்க. நம்ம அவ்வளோ சொல்கிறோம், ஆனால் கேட்காம அவள் இப்படி ஒரு ஆசையில் இருக்கான்னு நினைக்கும் போது மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்றாங்க. இப்படி அவள் தேவையில்லாமல் ஆசையில் இருந்தாலன்னா அது தேவையில்லாத பிரச்சனையை கூட போய் முடியுன்றாங்க. நம்ம சொன்னாலே ஸ்ருதி கேட்குற நிலைமையிலே இல்லையேன்றாங்க. இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாதுன்றாங்க. இப்படியே விட்டா தேவையில்லாம ஆசைகளை கற்பனைகள்லாம் விருந்துருவான்றாங்க. எந்த காரணத்தை கொண்டும் அவ இப்படி ஒரு ஆசையிலே இருக்கக்கூடாதுன்ட்டு ஸ்ருதி கிட்ட மறுபடியும் தனியா போய் பேசுறாங்க. ஸ்ருதி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காது சரியா? கார்த்தி உனக்கு செட் ஆக மாட்டான், தயவு செஞ்சு விட்டுடுங்கன்றாங்க. அண்ணி ஏன் அண்ணி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு கார்த்தியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்றாங்க. இந்த இதுலயுமே வந்து வீட்டுக்காக இவ்வளவு பொறுப்பான பையனா இருக்கான். அம்மாவை பார்த்துட்டு உங்களையும் பார்த்துட்டு நிறைய விஷயத்துல கார்த்தி ரொம்ப நல்லவனா இருக்கான். எனக்கு கார்த்தியை ரொம்ப பிடிக்கும், தயவு செஞ்சு கார்த்தி என்னை பிரிச்சிடாதீங்கன்னு ஸ்ருதி அழுகுறாங்க. இங்க பாரு ஸ்ருதி, நீ சின்ன பொண்ணு, உனக்கு வீட்டுல கண்டிப்பா நல்ல ஒரு பையனை தான் பார்ப்பாங்கன்றாங்க. உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணாலுமே வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்ன்றது உனக்கு தெரியாது சரியா? நானும் ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டே பெரிய போராட்டத்தை அப்புறம் தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டோம். இப்ப வரைக்குமே அந்த தங்கராஜ் அண்ணன் எவ்வளவு கோபமா இருக்காருன்னு தெரியும், எங்களை எவ்வளவு மட்டமா வச்சுட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியும். அதை தெரிஞ்சுமே என் தம்பி நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற பாரு, வேண்டாம், தயவு செஞ்சு சொல்றதை கேளுன்றாங்க. அண்ணி ப்ளீஸ் அண்ணின்றாங்க. ஸ்ருதி, அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுற, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்ன்றாங்க. இந்த விஷயத்த நீ ஒன்னகிட்டே சொல்ல போறது இல்ல, நீ உன்னுடைய மனசுல இருந்து கார்த்தி தூக்கி போட்டுற, அவ்வளவுதான் சொல்லுவேன். கார்த்தியோட மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்லாத நீ தேவையில்லாம எண்ணத்தை வளர்த்துக்கிட்ட சரியா? இப்படி ஒரு ஆசை வர்றதெல்லாம் தப்பு கிடையாது சரியா? யாரோடைய மனசுல என்ன வேணுனாலே வரும், ஆனா அது நீ அதை மறந்து அதை விட்டு விலகி வர்றது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸ்ருதி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. கார்த்தி இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு சொல்லி ஸ்ருதி பயங்கர ஃபீல் பண்றாங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.